நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சௌதாமணி, என்னங்க? சௌதாமணி, நான் புதுச்சேரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு பாஸ்கர் மகனோட கல்யாணம் இல்ல. முதல்ல கல்யாணத்துக்கு போறதாவே எனக்கு ஐடியா இல்ல. இருந்தாலும் கூப்பிட்ட மரியாதைக்கு அவங்க வீட்டுக்காவது போயிட்டு வந்துடுறேன். மாமா, நாளைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு அடுத்த நாளே வீட்டை நம்ம காலி பண்ணணும். அதான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்களே, அப்படியே நடக்கட்டும். துளசியோட விஷயத்துல என்ன பண்ணணும் நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. கூடவே கூட்டிட்டு போலான்னு சொல்றீங்களா? அவளதான் நான் கூடவே கூட்டிட்டு வந்துட்டேனே. இன்னும் அதுல முடிவெடுக்க என்ன இருக்கு? ஒண்ணு கருணாகரன் திரும்ப வரணும், இல்லைன்னா துளசிக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும். அது வரைக்கும் அவ என் கூட தான் இருப்பா. துளசிய அவாய்ட் பண்ணணும்னு நான் இதை சொல்லவே இல்லை. நாம பாத்துருக்கிற வீட்டுல வசதி இல்லைல்ல. அந்த வீட்டுல 3 பேர் இருக்க கூட இடம் பத்தாது. புது வீடு வேலை முடிஞ்சதும் நாம வாங்கின வீட்டுக்கே மாறிடலாம்னு தான் இந்த சின்ன வீட்டுக்கு நான் ஓகே சொன்னேன். அனு என்கிட்ட துளசியை இப்ப மேலப்பாட்டுக்கு அனுப்பிட்டு வீட்டு வேலை முடிஞ்சதும் நாம அவளை கூட்டிட்டு வரலான்னு சொல்றா. அப்படி வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ உங்களுக்கு அவளை கூட்டு போக விருப்பம் இல்ல, அத மட்டும் சொல்லுங்க. புது பங்களாவை நீங்க எப்படி வாங்க போறீங்கன்னு தெரியுமா? நிக்கிறதுக்கு முதல்ல இந்த வீடு எப்படி வந்துச்சு? நீங்க அந்த பழைய கதையை திரும்ப திரும்ப பேசாதீங்க. அதை கேட்டு போர் அடிச்சிருச்சு. நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், எடுத்துக்கிட்டு போய் வாங்குங்க. ஆனா நான் உங்க கூட வரணும்னா என் கூட துளசியும் வந்தாகணும். இல்லைன்னா நான் உங்க கூட வரமாட்டேன். நான் அவளையும் கூட்டிட்டு எங்கேயாவது போறேன். மாமா இப்படி அடம் பிடிச்ச என்ன பண்றது? மாப்பிள்ள, அவர் நம்ம கூட வராம இருந்தா அவர் சொத்தை எழுதி வாங்கிட்டு அவரை நடுத்தருவுல விட்ட மாதிரி கெட்ட பேர் வந்துரும் மாப்பிள்ள. அத மறந்துடாதீங்க. அந்த துளசியும் கூட வரட்டும். இப்ப அதுதான் ஒரே வழி. அப்புறம் நீ பானுகிட்ட பேசும்போது ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கமா. என்னப்பா? நாம சொல்ற எந்த விஷயத்தையும் மானசி காதுல மட்டும் விழக்கூடாது. அது அடுத்த செகண்டே சந்திரன் காதுக்கு போயிடும். அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம்ப்பா. அவங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அண்ணியை இங்க இருந்து அனுப்பதானே அவங்க அவசரப்பட்டு வந்தாங்க. வா. தினம் தினம் அழணுன்றதுக்காகவே அந்த கடவுள் என்னை இன்னும் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நந்துவோட விஷயத்துல நீங்க எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். என் பையன் எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியலையேண்ணா. நல்ல சாப்பாடு கிடைக்காம தங்கறதுக்கு இடம் இல்லாம எங்கேயோ எந்த தெருவுலயோ அனாதையா சுத்திக்கிட்டு இருப்பான். எனக்கு என் நந்து மேல எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. எல்லாமே இன்னைக்கு வெறும் கனவு ஆயிடுச்சு. இல்லைன்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. அவன் இப்போ ஹைதராபாத்துக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான். அவன் உனக்கு கால் பண்ணானாமா? காலையில கிரண் அண்ணா கால் பண்ணி எல்லா தகவலையும் சொன்னாரு. நேத்து ராத்திரி ட்ரெயின்லயே நந்துவ கிரண் அண்ணா ஏத்தி அனுப்பிட்டதா சொன்னாரு. அவன் இங்க இருந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுமே
கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா? மொழி தெரியாத ஊர்ல எந்த சப்போர்ட்டும் இல்லாம அவன் எப்படி வாழ போறான்? அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏதோ கிடைச்ச ட்ரெயின் ஏறி அவன் ஊருக்கு போயிட்டான்னு நினைக்காதீங்க. கிரணோட அண்ணன் அங்க ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான். அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா. கிரணோட அப்பா அட்வொகேட் அண்ணாச்சி தான் அவனை அனுப்பி வச்சிருக்காரு. அதனால அவனுக்கு அங்க கன்ஃபார்மா வேலை கிடைச்சிடும். அவன் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கட்டும் பானு. கொஞ்ச நாளைக்கு அவன் வெளியூர்ல இருந்து வேலை பார்த்தா எல்லாமே மாறிடும். துளசி அவ பெரியப்பா வீட்லயே இருக்கட்டும். நாம அவ கல்யாணத்தையும் நடத்தி வச்சிடலாம். அப்புறம் இருக்கிற ஒரே கவலை கருணாகரம் மட்டும்தான். கருணாகரம் கண்டிப்பா வந்துருவாருன்னு நான் இப்பவும் நம்புறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பொறுமையா தைரியமா நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் எதுக்கு வந்தேன்னா, எத்தனை நாளைக்கு தான் வீட்டிலே அடைஞ்சு கிடப்பீங்க? உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க அங்க வாங்க. எங்களை வெளியெல்லாம் நினைக்காதீங்க. மனசு விட்டு சிரிச்சு பேசி சந்தோஷமா அங்க இருக்கலாம். நான் அதை பத்தி யோசிக்கிறேன்னு. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது இன்னைக்கு நீங்க சாப்பிடவே இல்லைன்னு. லட்சுமி, நீ போய் டீ போட்டு கொண்டு வாமா. ஸ்ரீலக்ஷ்மி, நீ எங்க போற? கிச்சனுக்கு போறான் அண்ணி. அத்தைக்காக டீ போட போறேன். நீங்க இங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீ கொஞ்சம் வா. நந்து ஹைதராபாத்க்கு போயிட்டானா? நீங்க பேசிட்டு இருந்தத நானும் கேட்டேன். அட்வொகேட் அண்ணாச்சியோட பையன் சொல்லிதான் அவன் போயிருக்கான் இல்ல? நல்லதுதான். அவன் எங்க இருக்கான்னு இனி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பெரிய அண்ணி, நீ எதுக்காக பயப்படுறன்னு எனக்கு தெரியும். நந்துவ காராலியில எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடுவேன்னு நீ பயப்படுற. அப்படி ஒரு பயமே உனக்கு தேவையில்லை. நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. துளசிக்கு வந்த அந்த நிலைமை எனக்கு வந்திருந்தாலோ ஒரு தம்பிங்கிற முறையில நந்து இததான் செஞ்சிருப்பான். அததான் அவன் இப்பவும் செஞ்சிருக்கான். செஞ்ச தப்புக்கான தண்டனையை தான் என் புருஷன் இப்ப அனுபவிக்கிறாரு. அவர் செஞ்சது சரின்னு நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். நீங்க தான் பேசுறீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னை யாருமே நம்ப மாட்டாங்க. அதுக்காக நான் யாரையும் குறை சொல்ல போறதும் இல்ல. என்னை நேசிச்சவங்களுக்கு நான் திருப்பி கொடுத்தது துன்பத்தை மட்டும்தான். அப்பவும் யாருக்கும் எந்த கெடுதலும் வரணும்னு நான் ஆசைப்பட்டதெல்லாம் இல்ல. இனி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போறது இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டுதான் அன்னைக்கு அந்த ஆளை கல்யாணம் பண்ணவும் நான் அடம் பிடிச்சேன். அப்பவே அந்த ஆள் ஒரு சதிகாரன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த ஆளை நான் கண்மூடித்தனமா காதலிச்சேன். அந்த ஆளை நம்பி கல்யாணத்துக்கு 4-5 நாள் இருக்கும்போது அவர் கூட ஓடி போயிட்டேன். அப்ப கூட எங்க வீட்டு ஆளுங்களை பழி வாங்கதான்
அந்த ஆள் அப்படி நடந்துகிட்டாருன்னு நான் நினைச்சேன். அவனை நம்பி எல்லாத்தையும் இழந்த எனக்கு அப்போ 2 வாய்ப்பு தான் இருந்தது. ஒன்னு அந்த ஆள் கூட வாழ்றது, இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிறது. எவ்வளவு நாள் தான் என்ன வேண்டான்னு சொல்லுவாரு. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவர் என்னை ஏத்துப்பாருன்னு நினைச்சு எதிர்பார்த்து நாங்க வாழ்ந்தேன். ஒரு பொண்ணு வாழ்க்கையில அனுபவிக்க கூடாத எல்லாத்தையும் நான் அங்க அனுபவிச்சேன். அங்க அவ்வளவு கொடுமையை அனுபவிக்கும் போதும் நான் எனக்குள்ளேயே, நீ இப்ப அனுபவிக்கிறதெல்லாம் நீ உன் வீட்டுக்கு செஞ்ச பாவத்துக்கான தண்டனை தான்னு சொல்லிப்பேன். அதுக்கான தண்டனையை தான் நான் அங்க அனுபவிச்சேன். நான் நினைச்சதை விட அவன் ரொம்ப கேவலமானவன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த ஆளை நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஆள் செத்துறக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டதே என்னோட இந்த தாலி அருந்து போயிடும்னு பயந்து இல்ல, என் தம்பி ஒரு கொலைகாரனா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவன் கூப்பிடும் போது அவன் பெரிய அக்காவுக்கு அவன் மேல எந்த கோபமும் இல்லைன்னு சொல்லுமா. அப்பா போயிட்டாரு, தம்பியும் போயிட்டான். இனி யாருக்கும் எந்த பாரமும் இல்லாம நானும் போயிடுறேன். என்னால பெரியப்பா வீட்டை விட்டு போக வேண்டாம். துளசி நில்லுமா. இங்க பாரு, நீ பேக் எடுத்துட்டு எங்க போற? நான் வீட்டுக்கே போறேன் பெரியம்மா. வீட்டுக்கு போறியா? அதுக்காகவா உன்னை கூட்டிக்கிட்டு வந்தோம்? வேண்டாம் துளசி சித்தி, போகாதீங்க. நான் இப்போ என்னோட வீட்டுக்கு தானம்மா போறேன். நீ ஏன் துளசி இப்ப திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க? அதுக்குள்ளே உனக்கு போர் அடிச்சிருச்சா? நான் இங்க வந்தப்போ நீங்க உடனே வீடு மாற போற விஷயம் எனக்கு தெரியாது. வாடகை வீட்ல எந்த வசதியும் இல்லைன்னு சதீஷ் மாமா என்கிட்ட சொன்னாரு. நானும் கூட வந்தா அது உங்களுக்கு சிரமமா இருக்கும். நான் இப்ப வீட்டுக்கு போறேன் பெரியம்மா. அங்க ஏதாவது பிரச்சனைனா நீங்க புது வீட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் நான் வரேன். உன்னை அவாய்ட் பண்ணணும்னு நாங்க எதுவும் சொல்லல. தயவு செய்து நீ தப்பா எடுத்துக்காத. இல்ல பெரியம்மா, நான் உங்களை தப்பா நினைக்கல. என்ன இருந்தாலும் நீ இப்ப அங்க போறது சரியில்லை. இங்க இருந்து போனாலும்
உன்னையும் கூட்டிட்டு போகணும் தான் உங்க பெரியப்பா சொல்றாரு. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. என்னை கூட்டிட்டு போறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னா என்னை கூட்டிட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வீட்டுக்கே திரும்ப போறதா முடிவு பண்ணிட்டேன். நீ போறதுதான் உன்னோட முடிவுனா நீ உங்க பெரியப்பா வந்ததுக்கு அப்புறமே போ. இல்லனா அவர் என்னதான் திட்டுவாரு. நீ ரூமுக்கே போமா. என்ன தடுக்காதீங்க பெரியம்மா. பெரியப்பா வர வரைக்கும் நான் இருக்க போறது இல்ல. நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு நீங்க சொல்லிடுங்க. ச்சே, நீ இப்படி அடம் பிடிச்சா நான் என்ன பண்றது? பெரியப்பா வர வரைக்கும் பொறுமையா இருமா. அப்ப நான் கிளம்பட்டுமா? இல்ல இல்ல நீங்க போக கூடாது. நீ உங்க புது வீட்டுக்கு போகும்போது நான் வந்து உங்களை பாக்குறேன். சரி, அப்ப நான் வரேன் பெரியம்மா. நீ கண்டிப்பா போய் தான் ஆவன்னு சொன்னா நான் என்னதான் பண்ண முடியும்? இப்ப இதுதான் உன் முடிவுனா நீ கொஞ்ச நாளைக்கு அங்க இரு. நாங்க புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன்னை வந்து கூட்டிட்டு போறோம். ம். நீ எதுக்குடா அங்க போன? விருந்து சாப்பிடவா? அவங்க இருப்பான்னு சந்தேகப்பட்டு போனல, ஆளுங்களை கூட்டிட்டு போக வேண்டியதானே? அந்த பையன் சாதாரண ஆள் இல்லைன்னு ஏற்கனவே நிரூபிச்சுட்டான்ல. போலீஸ் கிட்ட அவன் பேரை சொல்லாம சந்திர அந்த அளவுக்கு வைராக்கியமா இருக்கான்னா அவன் கையால தான் போடணும்னு ஆசைப்படுறான்னு உனக்கு தெரியாதா? அவன் ஊரை விட்டு போயிட்டான் தான் இவ்வளவு நாளும் நினைச்சோம். இந்த ஊர்ல தான் இருந்திருக்கிறான். உன் முன்னாடியே ஆம்பளை சிங்கம் மாறி போயிட்டான. சரி, அவன் எங்க போனான்னு தெரியுமா? ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணி போனோம். அவன் அங்க விட்டுட்டு அந்த பையன் ஓடிட்டான். ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க நாங்க அவனை தேடினோம். என்ன வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாதுடா. இந்த விஷயம் சந்திரனுக்கு தெரியாம இருக்கிறதா உனக்கு நல்லது. சொல்லு சதீஷ். எங்க போறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புனா. சரி, போன் வை. அந்த துளசி ஜனார்தனன் வீட்டை விட்டு கிளம்பிட்டாளாம். இனி அவ எங்க போவா? எனக்கு அதுதான்டா தெரியணும். அவ
அவ அங்கிருந்து கருணாகர் வீட்டுக்கு போக மாட்டா. இதுதான் நல்ல சான்ஸ். கிளம்புட. இதுக்கப்புறம் அவ மிஸ் ஆயிடவே கூடாது. எப்படியாவது அவளை கருணாகரன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிரு. நந்து போனது கூட சந்திர தாங்கிப்பா. ஆனா துளசி போயிட்டான்னு தெரிஞ்சா உன்னையும் என்னையும் சும்மா விட மாட்டான். கிளம்பு. இறங்கி வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா, சீக்கிரம் வாங்க. சொல்லுங்க அண்ணி. நீ இப்ப எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். இன்னைக்கு நான் கேம்புக்கு போல. நீ இப்போ மேலைப்பாட்டுக்கு போக முடியுமா? நான் அம்மா கிட்ட இப்ப கொஞ்சம் பேசணும். அவ்வளவுதானே, நான் இப்ப உடனே அங்க போறேன். சரி லக்ஷ்மி, நீ சீக்கிரமா அங்க போ. அங்க போயிட்டு கால் பண்ண. சீக்கிரம் ஏறுங்கடா, வண்டி ஏறா.
இந்தாங்க இதை சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். நீங்க இப்ப இதை சாப்பிட்டு தான் ஆகணும். ஏய் வேணாம்னு சொல்றேன், எடுத்துட்டு போடி. நீயும் ஏங்க, கஞ்சி. தட்டி விடாதீங்க. சும்மா க்ளீன் பண்ண முடியாது. எனக்கு இந்த கஞ்சியை பார்த்தாலே வாந்தி வருது. இப்போதைக்கு டாக்டர் சொன்னதை தான் நீங்க சாப்பிட்டாகணும். உங்க காய ஆறுற வரைக்கும் இப்படிதான் சாப்பிடணும். இப்படி கஞ்சி குடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு எனக்கு. கஞ்சியை பத்தி கேவலமா பேசாதீங்க. பட்னியா இருக்கிறவங்களுக்கு இந்த கஞ்சி ஒரு அமிர்தம். கையில 4 காசு வந்ததும் எல்லாரும் பழசெல்லாம் மறந்துடுவாங்க. இந்த மாதிரி உடம்புக்கு முடியாதப்பதான் பழைய சாப்பாட்டோட அருமையே தெரியும். இதுவும் ஒரு பாடம்தான். என்ன பழசெல்லாம் சொல்லி குத்தி கட்டுறியா? ஏங்க இப்படி பண்றீங்க? உண்மையிலேயே நீங்க மிருகம் தான். ஆமாண்டி, இந்த சந்திரன் ஒரு மிருகம் தான். யோ சந்திரா, என்னையா உனக்கு இப்படி ஆயிடுச்சு? உன்னை போய் யாரையா குத்துனது? கொஞ்ச நாள் ரெஸ்ட் சார். நான் இதை அப்படிதான் நினைச்சுக்கிறேன். அவ்வளவு சட்டுன்னுலாம் என்னோட உசுறு என் உடம்பை விட்டு போயிடாது. நான் 4 நாள் ஊர்ல இல்ல, ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தையே கேள்விப்பட்டேன். கருணாகரன் வீட்டில் வச்சு தானே உனக்கு இப்படி நடந்துச்சு? ஆமா சார். நைட்டு நீ வெளியில வந்தப்ப பின்பக்கமா யாரோ வந்து உன்னை குத்திட்டாங்க. இப்போ அப்படிதான் நீ போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆனா மேட்டர் அது கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஓ மச்சான் தானே இந்த வேலைக்கெல்லாம் காரணம். சந்திரா, நீ எதையும் என்கிட்ட மறைச்சு வைக்க வேண்டாம். நீ அவன் பேரை ஏன் போலீஸ் கிட்ட சொல்லலைங்கிற காரணமும் எனக்கு தெரியும். அவனை நீ போடணும்னு தானே? அதுக்காகத்தான் நான் இப்ப காத்துட்டு இருக்கேன். அந்த பையன் ஊரை விட்டு போயிட்டான்னு தானே எல்லாருமே பேசிக்கிறாங்க. அவன்லாம் எங்கேயும் போகல, அவன் இங்க தான் இருக்கான். அதை நீ எப்படி அவ்வளவு உறுதியா உன்னால சொல்ல முடியுது? அவனை காப்பாத்திக்கலாம் ஓடி போக மாட்டான். எல்லாத்தையும் விட அவனுக்கு முக்கியமானது அவன் அம்மாவும் அவன் அக்காவும் தான். அவங்க இப்ப வாழ்றது நான் வாங்கின வீட்டுல தான் அவனுக்கு தெரியும். அப்புறம் எப்படி அவனால போக முடியும்? அவனை வெளியில வர வைப்ப. எரியும் பசங்களும் தேவையான வேலையெல்லாம் செய்யறாங்க. அவன் கிடைச்சா செத்தான். அது சரி, உன் பொண்டாட்டி மானசி எங்க? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட இருந்து பாத்துக்க வேண்டியவா அவதானே? வேலைக்காரி உன்னை பாத்துக்கணும்னு அவசியம் இல்லைல்ல? அவளை நான் தான் வீட்டுக்கு அனுப்பினேன் சார். முக்கியமான ஒரு பொக்கிஷத்தை அவ பாதுகாத்தாகணும். சரி, நான் கூப்பிடுறேன். நீ ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ரூம்ல வேற யாராவது இருக்காங்களா? ரவீந்திரன் சார் வந்திருக்காரு, அதனால தான் நான் உடனே வெளியே வந்துட்டேன். அந்த ஆள் அங்க இருக்கும் போது நான் எப்படி உள்ள போறது? உன்னை பார்த்தாலே உன் வீட்டுக்காரு கத்துவாரு. அவர் உன்னை எதுக்காக வீட்டுக்கு அனுப்புனாருன்னு உனக்கு தெரியும்ல? உனக்கு என்ன தெரியும் நீ பேசுற? எல்லாமே தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். அவர் எதுக்காக உன்னை அவாய்ட் பண்ணாருன்னு இவ்வளவு நாள் தெரியாத ஒரு முட்டாளா இருந்திருக்க. துளசி தான் இப்ப அவர் மனசுல இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். மனசி இங்க இருந்து சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகணும்னு அவரு ரொம்ப அவசரப்படுறாரு. அவருக்கு இப்போ உடனே உங்க வீட்டுக்கு வந்தாகணும். உன்கிட்ட சொன்ன மாதிரி இனி அங்க வாழணும்ன்றதுதான் அவரோட முடிவு. ஆனா அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும். துளசி இப்ப அங்க இல்ல. இந்த விஷயத்த நாங்க யாரும் அவர்கிட்ட சொல்லல. அத சொன்னா தையல் பிரிக்கிறதுக்குள்ள அவர் இங்க இருந்து கிளம்பிடுவாரு. துளசி உங்க பெரியப்பா வீட்டுல தானே இருக்கா? அது நல்லதுதான். துளசி இப்ப வீட்டுல இல்லைங்கிற விஷயத்த நீ அவர்கிட்ட சொல்லிடாத. சொன்னா அவர் உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டாரு. அதை
இப்போ அந்த ஆள் கிட்ட சொல்லதான் நான் வந்திருக்கேன். உன் புருஷனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சு. துளசியும் இப்ப அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டா. இப்போ புத்திசாலித்தனமா நடந்துக்காம அவரை உசுப்பேத்துறது ரொம்ப தப்பு. என்கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாரும் இல்ல. ஒரு பொண்டாட்டிய நீ நல்லபடியா வாழணும்னு தான் நான் சொல்றேன். நீ இப்ப இங்க இருந்து போயிடு. தள்ளிடி. என்னால முடிஞ்ச எந்த உதவியா இருந்தாலும் சந்திரனுக்காக நான் செய்வேன். வேணாம் சார், அவனை நான் பார்த்துக்கிறேன். ம், முதல்ல இந்த ஜெயிலிருந்து வெளியே போனா போதும். இப்படி படுத்தெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை. இப்போ நீ கண்டிப்பா உன் உடம்பு மேல கேர் எடுத்துக்கோ. அப்போ ஓகே சந்திரா, நான் டைம் இருக்கும்போது வரேன். ம், சரி கிளம்புங்க சார். ம். ஏய், இப்போ நீ எதுக்காகடி இங்க வந்த? என்ன பார்க்கறதுக்காக நீ இங்க வரக்கூடாதுன்னு நான் கூட சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்புறம் எதுக்காகடி இப்ப வந்திருக்க? உங்களை பார்க்க தான் நான் இப்ப வந்திருக்கேன்னு நினைச்சா அது தப்பு. நான் வந்ததே உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு போகதான். நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். சார் இங்க தான் இருப்பாரு. இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் மேலேப்பாட்டுக்கு வர்றதுதான் உங்களோட நோக்கம்னா நீங்க அங்க வர தேவையில்லை. நீங்க வந்தாலும் இனி அந்த வீட்டு வாசல் உங்களுக்கு திறக்காது. அத முடிவு பண்ண நீ யாரு? நான் பணம் கொடுத்து வாங்கின வீடு அது. ஆனா வீடு ஏன் பேர்ல இருக்கு. அங்க யார் தங்கணும் தங்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நானு. என்னப்பா அது? என்ன சந்திரா நீ பண்ற? நீங்க செலவு பண்ண பணம் நீங்க என் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கான செலவு, புரிஞ்சுதா? என்னையே ஏமாத்துறியா? நீ இதுக்கெல்லாம் அனுபவிப்படி. இதுக்கு மேல நான் அனுபவிக்க என்ன இருக்கு? ஒரு பொண்ணுக்கு செய்யக்கூடாத எல்லா அநீதியும் நீங்க எனக்கு செஞ்சிட்டீங்க. அவ்வளோ ஏன், இதோ இங்க நிக்கிற ஆளை கூட உங்க லாபத்துக்காக என்கிட்ட கொஞ்சம் பேச அனுப்புனீங்கல்ல. எங்க அப்பாவை திட்டம் போட்டு ஏமாத்தினது நீங்க தானே எல்லாரும் சொல்லியும் நான் அதை நம்பவே இல்லை. ஆனா நீங்க ஆசைப்படுறது என் தங்கச்சியேன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் உங்களை வெறுத்துட்டேன். உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததை நினைச்சு என் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட சிந்த போறது இல்ல. இனி என் மனசுல உங்களுக்கு இடமே கிடையாது. அதுக்கு நான் உன்னை லவ் பண்ணியிருந்தா தானடி? உன் மனசுல என் முகத்தை சுமக்க வேண்டிய தேவையே கிடையாது. நான் உங்க அப்பா வீட்டுக்கு தாண்டி வருவேன். நீ உன் இஷ்டப்படி வாழலாம். ஒரு பொண்டாட்டிங்கிற முறையில கூட நான் உன்னை தடுக்க மாட்டேன். அதுக்கு உங்களை மேலே பாட்டுக்குள்ள நுழைய விட்டாதானே? நான் உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. தடுக்க முடியும். ஐயோ, தையல் பிரிஞ்சு ரத்தம் வருது பாரு. கொஞ்சம் பொறுமையா இரு சந்திரா. இவ்வளவு நான் விட மாட்டேன் சார். ஏய், நீ இங்க இருந்து கிளம்பு மானசி. இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்குமான எல்லா உறவும் இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு. இனி என் பேரை சொல்லிட்டாங்க வந்துடாத. சந்திரா சொல்றத கேளு. பொறுமையா இரு சந்திரா. நீ இவளை பழி வாங்குறதா இருந்தா கூட நீ முதல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தாகணும். வாமா, இன்னைக்கு கிளாஸுக்கு போகலையா? இல்ல அத்தை. அம்மா பெரியண்ணி இல்லையா?
அவ மேக்கப்ப பண்ணிக்கிட்டு அவனை பார்க்க போயிருக்கா. அதுவும் நல்லதுதான். சின்ன அண்ணி சொல்லிதான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். என்னம்மா? சின்ன அண்ணி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அத்தை. முதல்ல நீ எனக்கு கால் பண்ணி கொடுமா. ம். ஹலோ. சின்ன அண்ணி, நான் அத்தை கிட்ட போனை கொடுக்கறேன். ம். துளசி, நான் தான் அம்மா. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னால பெரியப்பா வீட்ல இருக்க முடியாது. என்னாச்சுமா? நாளைக்கு அந்த வீட்டை அவங்க விற்க போறாங்களாம். சதீஷ் மாமா கூட எல்லாரும் நாளைக்கு அவர் வேலை பார்க்குற இடத்துக்கே போறாங்களாம். நானும் கூட போனா சரி வராது. சதீஷ் மாமா அதை நாசுக்கா சொல்லிட்டாரு. ஐயோ, இப்ப நீ எங்கம்மா போவ? பரவாயில்ல, நீ வீட்டுக்கே வந்துரு. நான் கண்டிப்பா அங்க வரமாட்டேம்மா. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இப்ப அங்க இருந்து வெளியில வந்த? அம்மா, எனக்கு காலேஜ்ல கிளாஸ் எடுத்த ப்ரொஃபசர் சுஜாதா மேம் பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. அவங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டாங்களே. அவங்க இப்ப வேற காலேஜ்ல ஒர்க் பண்றாங்க. நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க இருக்கிற இடத்துக்கு போனா அவங்களே எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. நான் இப்ப அங்க போறேம்மா. துளசி, நீ என்னம்மா சொல்ற? நீங்க பயப்படாதீங்க. மேம் கிட்ட நான் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு கொஞ்ச நாள் அவங்க கூட வந்து இருக்கிறது தான் நல்லதுன்னு அவங்களும் சொன்னாங்க. அவங்க அங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் தாம்மா நான் அங்க போறேன். சரி, இப்ப அவங்க எங்க இருக்காங்க சொல்லுமா. இப்ப நீங்க என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் சுஜாதா மேம தேடி தான் போயிட்டு இருக்கேங்கிற விஷயத்த நீங்க அக்கா கிட்ட சொல்லாதீங்க. சரி அம்மா, வண்டி வந்துருச்சு. நான் அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீலக்ஷ்மிக்கு கால் பண்றேன். இப்ப எங்க போயிட்டு இருக்காங்களாம்? அவ போற இடத்த பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலமா. அவளோட கிளாஸ் டீச்சர் சுஜாதா மேடம்னு ஒருத்தங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவா. அவங்கள தேடிதான் போறாளாமா. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இனி நீங்க நந்துவை பத்தி கவலையே பட தேவையில்ல. அவன் அங்க போயிட்டானா எல்லாத்தையும் எங்க அண்ணன் பார்த்துப்பான். நீ எதுக்கும் கொஞ்சம் சேஃபா இரு. சந்திரனோட ஆளுங்க நேற்று ராத்திரி ஒன்னையும் பார்த்தாங்களா? எனக்கு அவங்க யாரை பார்த்தும் பயம் இல்லை. நந்து தான் குத்தனான்னு சந்திரன் போலீஸ் கிட்ட சொல்லாத வரைக்கும் என் மேல எந்த கேஸும் வரப்போறது இல்லை சார். அப்புறம் சந்திரனோட அடியாட்கள் அட்வொகேட் பையன் மேல கை வைக்கிற துணிச்சல் அவங்களுக்கு கிடையாது. மானசி கால் பண்றா. இவ எதுக்கு எனக்கு கால் பண்றா? எடுத்து பேசுங்க சார். கருணாகரன் சார் வீட்டில் பிரச்சனை எப்போ வேணா நடக்கலாம். ஹலோ ஜெயாத்தா, மானசி பேசுறேன். தயவு செஞ்சு போனை கட் பண்ணிடாதீங்க. நான் முக்கியமான விஷயம் பேசணும். ஹலோ, என்னன்னு சட்டுன்னு சொல்லு. உங்களுக்கு துளசி கால் பண்ணாளா? அவ எனக்கு கால் பண்ணாலும் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? ஜெயாத்தா, துளசி இப்போ பெரியப்பா வீட்ல இல்ல. பெரியப்பா இப்போ எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. மேலே பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிட்டாளாம். இங்க வரதா இருந்தா இந்நேரம் அவ வந்திருக்கணும். ஆனா இது வரைக்கும் அவ இங்க வரல. வரலையா? நீங்க யாரும் அவளுக்கு கால் பண்ணலையா? துளசியோட போன் இப்போ ஸ்விட்ச் ஆஃப். அம்மா இப்ப டென்ஷன் ஆகி அழுதுட்டு இருக்காங்க. அவளை தேடி போக கூட இப்ப யாரும் இல்ல. நீங்களாவது கொஞ்சம் அவளை தேடுறீங்களா? அவ வீட்டுக்கு வந்துட்டானா எனக்கு தகவல் சொல்லுங்க.
துளசி பெரியப்பா விட்டு விட்டு எங்கேயோ போயிட்டான்னு மானசி சொல்றா. அவங்க வீட்டுக்கு அவ இன்னும் வரலையாமே. நீ வா, நம்ம என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.